ஹலோ மீட் மிஸ் மிதுன் நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், டாக்டர் திவாகர் அவர்கள் மாக்காப்பா ஆனது உங்களுக்குள்ள அந்த கலகலப்பு போய்கிட்டு இருக்கு, கலகலப்பா கைகலப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்து சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சுல. அதில் வந்து மாக்காப்பா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக நம்மளோட டாக்டர் பிபிடி திவாகர் அவர்கள் சில ரிப்ளை வீடியோலாம் போட்டிருக்காரு. அந்த ரிப்ளை வீடியோக்கு நம்ம நாளைக்கு ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் மாக்காப்பா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஆல்ரெடி திவாகர் அவர்களோட இன்டர்வியூவில் கவனித்தேன். அதனால் மாக்காப்பா அவர் சொன்ன அந்த விஷயத்தில் எனக்குமே உடன்பாடே இல்லை. என்னடா இவர் இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அதை மாக்காப்பாவும் பார்த்துருக்கு, அவருக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்ன விஷயம், அந்த இன்டர்வியூவில் உட்காந்து நம்மளோட நடிப்பு அவர் என்ன பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத இந்த மாக்காப்பா அவர் சொன்னதை நீங்கள் கேளுங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டடான ஒரு சேனல் அவனை வந்து கூட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பற்றிய பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசியிருக்கான். எப்படிங்க நீங்கள் அதை வந்து போடுறீங்க? நீங்கள் பயங்கரமாக ஆக்சுவலாக இது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்டர்வியூஸில் நானுமே வந்து கவனித்தேன். டாக்டர் வாட்டர் பிளட் ஸ்டார் அவர்கள் வந்து குடித்தா இந்த தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அது 2-3 டைம், அதுவும் ஒரு இன்டர்வியூலாம் ஒரே இன்டர்வியூவில் 2-3 டைம் அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நானும் அதை பார்த்தேன். என்னடா வன்மத்தில் இப்படியா கக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காகவும் ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் இருந்துச்சு. அதுதான் அவருமே ஃபீல் பண்ணியிருக்காரு. இது ஃபுல்லாக பாருங்கள், பார்க்க நம்ம ரியாக்ட் பண்ணலாம். அந்த இன்டர்வியூ கிளிப்ஸும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி மேலே போய் கையை போட்டு செல்லம், இவ்வளோ நாள் நீ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. வாட்டர் மெலன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அது காமெடி தாங்க, அவ்வளோதாங்க. அவருக்கு காமெடி சென்ஸ்னா அவ்வளோதாங்க. இது ஒரு நகைச்சுவை அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டு போயிடணும். அவர் ஏதாச்சும் ஒன்று சீரியஸாக பண்ணால் அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, அவர் சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் ஏன் சீரியஸ் ஆகிறீங்க? எனக்கு புரியவே இல்லையே. ஸோ இங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரவுண்ட் வேறையா, ஒய்ஃப் கிட்டலாம் போய் வலியுறது, எதையாச்சும் நம்மளால் சிம் அடிக்கிறது, மணக்குதுடா அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. புருஷனுக்கு கோவம் வந்து எடுத்து அடிச்சு போட்டாங்க, எல்லாம் ராடெல்லாம் ரவுண்டு சேர்ந்து அதான் நடந்திருக்குது. மது போதையில் இருந்தால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? இதை தான் சொன்னேன். இது எப்படிங்க ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, இவர் தானே சொல்கிறாரு தரம் பார்த்து என்ன இப்படியா வார்த்தை விட்றாங்க, என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அதைத்தான் நான் மீன் பண்ணுறேன், தரமே இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார்ல, அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அப்போ இவர் ஒரு தரமான ஆள் தானே இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு தரமான ஆள் வாழ்ந்து இப்படி தான் வருமா? ஆல்ரெடி கலாட்டா அந்த இன்டர்வியூலேயே ஆங்கர் நவீன அவனுக்கு கை வராமல் போயிடும், கால் வராமல் போயிடும், பிக்கவாதம், வாதம், மொட்டக்கு இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டராக இருந்து ஒரு சாபம் விடுறாரு. இங்கேயும் அவரோட இயலாமையை, அந்த கோவத்தை, அந்த வன்மத்தை, அந்த காட்புணர்வு, வெறுப்புணர்வெல்லாம் எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல், குடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிருமான்னு கேட்கறதுலாம் ரொம்ப சீப்பான ஒரு வேர்ட்ஸு. இவர் வந்து உட்காந்துட்டு தரத்தை பற்றி பேசுகிறாரு. அறிவுன்னு ஒன்று வேணும்லப்பா. என்னோட வயசில் சீனியர் தானே. உங்களோட வயசில் சீனியர்னா அறிவு இருக்கணுமா? உங்களோட வயசில் ஜூனியர்னா அறிவு இல்லாமல் உங்களை தான் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா? அது சும்மா இவர் ஒன்று சொல்லுவாராம், இவருக்கு அறிவோட தான் சொல்கிறாராம் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு லூஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு இதில் ஆப்போசிட்டில் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருங்க அண்ணன். எடுத்து பாருங்க, மாக்காப்பா என்னோட சீனியர் தான்ப்பா. ஏஜ்லையும் சரி, இதுலையும் சரி, ஃபீல்ட்லையும் சரி, ஏஜ்லையும் சரி, ஃபீல்ட்லையும் சரி என்னோட சீனியர் தான்ப்பா. தெரியுது இல்லை, அவர் அவ்வளோ பெரிய சீனியர், அவருக்கான அந்த பேசிக் ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஃபீல்டுக்கான ஒரு விஷயம் அதையாச்சும் கொடுக்கணும்ல. அவர் சீனியராக வந்துட்டு பிஹேவ் பண்ணனால அவர் தான் அந்த இடத்துலையுமே வந்து சிறுமித்தனமாக போயிட்டாராமா. இவர் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், சில கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க சார் எங்கள் ஊர் பக்கத்தில். அடுப்பாங்கிற செண்டியர்னா என்ன தெரியுமா? இன்னசென்ட்டாக அடுப்பில் இருக்கிற லேடிகளை அப்படியே சண்டை எடுத்து பண்ணிக்கிட்டு அவங்க அடுப்புக்குள்ள மட்டும் தான் இன்னசென்ட்டாக இருக்க லேடிஸ் கிட்ட அப்படியே பண்ணுவாங்களா? எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவர் யூஸ் பண்ண டேர்ம்ஸ்லாம் பாருங்கள். அடுப்பாங்கடை சண்டியர், அதாவது லேடிஸ் கிட்ட மட்டும் வீரப்பா காட்டக்கூடிய ஆட்கள் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த லேடிஸே இவர் வந்து ஒரு இடத்துல விட்டு கொடுத்து பேசிட்டாருன்னா அதான் கொஞ்சம் சொல்லப்போனால் கொஞ்சம் கீழ்த்தரமாக கீழே வச்சு பேசிட்டாரு. லேடிஸ் கிட்டலாம் சண்டித்தனம் காட்டக்கூடிய. அப்போ லேடிஸ்னால் என்ன ஒரு வீக்கர் செக்ஸா? அது இல்லைங்கிறதுக்காக தானே இன்றைக்கி இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஆம்பளைங்களையும் போட்டு அடிக்கிறாளுங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தானே. அடுப்பாங்கரை சண்டீர் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, அப்போ நீங்கள் லேடிஸ் நீங்கள் ஒத்துக்கிறீங்களானே? ஏன்டா வாட்டர் மெலன் ஸ்டார் என்னும் லேடிஸை விஜய் டிவி செட்டில் குக் வித் கோமாளியில் செட்டில் கூப்பிட்டு தாக்கியிருக்கீங்க. இந்த ஒரு லேடி பாவம், அவங்க அந்த லேடி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சண்டியர். அது மாதிரி தான் அந்த மாக்காப்பாவாக இருக்கட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, ஒரு ஓங்கிய காற்று அடிச்சா மாக்காப்பா கீழே விழுந்துருவாரு, இவர்கிட்டடா நீ அடி வாங்கிட்டு வந்து? ஆமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி அப்படி நல்லா விசாரிக்கிறாங்க. மச்சான் எப்படி மச்சா இருக்க? என்ன மச்சான் நீ புகழோட உச்சத்தில் இருக்கிறனால தான் நாங்களாம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் மச்சான். மாக்காப்பெல்லாம் காற்று அடிச்சாலே கீழே விழுந்துருவாரு. அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணி டூவில் வச்சு விட வேண்டியது தானே, வேகமாக காற்று அடிக்கும்ல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. எப்படின்னு நீங்கள் மட்டும் தான் இப்படி நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளாக இருக்கீங்க. அதுக்கு எங்கள் அண்ணன் என்ன பதில் சொன்னாருன்னு தெரில. அவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, மாக்காப்பா கிட்ட போய் அடி வாங்கிட்டு இவர் வந்து அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியாமல், எல்லோரும் இவர் ஹியூமிலேட் பண்ணோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
ஒரு மாதிரி அந்த இன்டர்வியூஸில் அந்த வீடியோஸ்ல எல்லாம் வன்மத்தை காக்குறாரு. அந்த வார்த்தைகள் மூலமாக அவரோட வஞ்சத்தை தீர்த்துக்கிறாரு. அடுப்பாங்கரை சட்டீர் அவனுங்கெல்லாம் என்னை இப்போ நான் தான் இவ்வளோ பெரிய ஆள், அவனுங்கெல்லாம் ஒரு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியும், இந்த மாதிரி கேவலமான கொச்சை சொற்கள்லாம் பயன்படுத்தி இவரோட ஈகோக்கு தீனி போட்டுக்கிறாருங்க. நான் சொன்னேன், டே நம்ம ப்ரொஃபஷனல், அவர் அடி வாங்கிட்டு கூட மாக்காப்பாவை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி. அவங்க அப்பா ப்ரொஃபஷனல் தான் அடி வாங்கி நிற்கணுமா? ப்ரொஃபஷனல்னா சூடு சொரணை வெக்கம் மானம், நம்ம மேலே தப்பே இல்லைன்னா நம்ம திருப்பி கேட்கலாம். அந்த இதில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடாதா? படிச்சிருந்தாலே அவங்களுக்கு வரக்கூடாதா? லிட்ரேட் பீப்புளும் பீப்புள் தானே. அது என்ன லிட்ரேட்டு இல்லிட்ரேட்டு? அது முதல்ல அங்கே பிரிக்கிறதே தப்பு. சும்மா படித்தவங்க படிக்காதவங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், நான் நல்லா கவனிச்சுட்டேன். இந்த மெத்த படித்தவங்க தான் முட்டாளாக இருக்கானுங்க. எல்லாத்தையும் சொல்லலை, மேக்ஸிமம் நான் கவனிச்சிட்டேன். லிட்ரேட்டுங்கிற பேரில் டே பகுத்தறிவுங்கிறது வேணும். அதை தாண்டி தான் பொது அறிவு, நார்மல் அறிவு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அறிவெல்லாம். பகுத்தறிவு இருக்கு. யாராச்சும் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு சரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க தரம் தாழ்ந்த ஒரு நபராகவே இருக்கட்டும், அதுக்குன்னு நம்மளும் இறங்கி போய் அவங்க தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? குடிச்சு புட்டு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம். இவர் பெரிய தாய், நம்ம கானா வினோத் வந்து தாரம். அவங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக இவர் இந்த தாய் உள்ளம் கொண்ட இந்த குட்டி குஞ்சானை அடிச்சிட்டாங்க. சாரி, பெரிய குஞ்சானை. அதுக்காக நம்ம போய் திருப்பி அடிக்க கூடாது. அப்படிதான் சார், இவங்களெல்லாம் அப்படிதான் சார். அதுக்காக தான் திருப்பி அடிக்கல சார். இல்லாட்டி மதுரை மண்ணிலிருந்து வளைஞ்ச வீரத்துக்கு நானே ஒரு கெத்தான ஒரு ஹீரோ மெட்டீரியல் நான்லாம் அடிச்சா மாக்காப்பா தாங்குவாரா அப்படிங்கிறத இன்டெரக்டாக எப்படிலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் வார்த்தைகள் மூலமாக ஒரு ஈகோக்கு தீனி போட்டுக்கிட்டு மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால இப்படி இல்லை, வார்த்தைகள் மூலமாக வசப்படுறது. அடுப்பாங்கிற சென்டியர்னு சொல்லுவாங்க. வேற ஒரு இன்டர்வியூவில் வேற ஒரு இன்டர்வியூ வேற ஒரு சேனல் கூட அங்கேயும் உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தைகள் தான். அடுப்பாங்கிற சண்டியார், குடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? இதில் இன்னொரு டைலாக் வச்சிருக்காரு, புகழுக்கு கானாவினத்துக்கும் ரவுடி சவகாசம் இருக்கு, மாக்காப்பாக்கு பணக்காரங்க சவகாசம் இருக்கு, வாட்டர்மெலன் ஸ்டார் உங்களுக்கு மட்டும்தான் மக்கள் சவகாசம், நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு மக்களே சொல்கிறாங்களாமா. இவர் இந்த மாதிரி அப்பப்போ பஞ்ச் டைலாக்லாம் பிடிச்சிக்கிறாருங்க. எல்லா இன்டர்வியூலையும் போய் உட்காந்து இது சொல்லி அதை வந்து மக்கள் முதல்ல திணிக்க ட்ரை பண்ணுறாரு. எப்படின்னா நடுவில் சொல்லிட்டு இருந்தார்ல, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, தலை ரேஸுக்கு போயிட்டாரு, அப்போ இந்த தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுவா? நட்டிப்பா அழகாக நான் தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பஞ்ச் டைலாக் எடுத்துட்டு நானும் இப்போ வரைக்கும் ஒரு கொடுத்த எல்லா இன்டர்வியூவும் பார்த்துட்டேன். ஒரே வசனம், ஒரே டைலாக், ஒரே ஆன்சர், ஒன்றை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற குழந்தை கூட அங்கங்கே தப்பு பண்ணுங்க. இசு வாசு தேரில் இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணும், எங்கள் அண்ணன் தப்பே பண்ண மாட்டான். அதான் டேலண்ட்டுங்கிறது. தனியாக வந்திருக்கான், பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கான். ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து அடித்தோம்னா எங்கள் ஊர் பக்கம் அடுப்பாங்கிற சென்டியர்னு சொல்லுவாங்க. அடுப்பில் போய்கிட்டு அதை எப்படி சொல்லுவாரு, இன்னசென்ட் பொண்ணுங்களை மிரட்டி ஆய்வாங்களா அந்த மாதிரி. இன்னசென்ட் பொண்ணுங்களை மிரட்டி ஆய் ஊய் அப்படின்னு அடுப்பாங்கிற சண்டியாரா? அடுப்பில் இருக்கக்கூடிய லேடிஸை வந்து மிரட்டிக்கிட்டு அப்படியே கெத்து காமிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கவங்களாம் அடுப்பாங்கிற சண்டியாருன்னு அப்படியே அந்த காலத்தில் ஏதோ டேர்ம் இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் தெரில. ஆனால் இந்த காலத்தில் அந்த டேர்ம்லாம் உட்காந்து சொல்லலாமா? எந்த லேடிஸ் இன்னைக்கு எல்லாருமே எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்கவுங்க இங்கே ஈக்குவலிட்டிலாம் ப்ரீச் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கிற கூட ஒரு விஷயம் இல்லை, அதுதான் பேஸ் லெவலான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் அதை விட்டுட்டு அடுப்பாங்க பழங்காலத்து ஆளுங்க. இவரை கூப்பிட்டுக்கிட்டு விஜய் டிவி மாதிரி ஒரு ஷோ, விஜய் டிவிக்கு இது வேணும்டா. எனக்கு என்னன்னா மாக்காப்பா அவர்கள், புகழ், கானா வினோத் அண்ணா அவங்க மேலெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதில் எனக்குமே வருத்தம் உண்டு. அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது மாக்காப்பா அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காரு, தமிழ் புத்தாண்டுங்க இன்றைக்கி வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கணும்னு எனக்கு எழுதியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார். அதை ஃபீல் பண்ண முடியுது. அதில் ஒரு ஆனால் விஜய் டிவிக்கு இது ஆகணும்டா, உங்களுக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸில் இவர் பெரிய புளுத்தி செலிபிரிட்டின்னு கூட்டு வந்து உள்ளுக்குள்ளே விட்டு போட்டு மணக்குதுடாங்க வேண்டியது. திவ்யா பண்ணிட்டு சிம்ப் அடிச்சுட்டு லிட்டரலாக அந்த பொண்ணுக்கு நடந்ததுலாம் ஹராஸ்மெண்ட்டு தான். அவங்க நினச்சிருந்தா டோட்டலாக அதை அப்படியே வெளியே கொண்டு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டாங்க, விலகிட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு வந்து உள்ளுக்குள்ளே விட்டுக்கிட்டு குக் வித் கோமாளி சோளா, அந்த சோளா இந்த சோளா அப்படின்னா அப்புறம் தேவைதான். அந்த டிவிக்கு அது நடக்கணும்டா உங்களுக்கு. அருப்பாங்கடை செண்டியார் இப்போ மாக்காப்பா என்ன பண்ணியிருக்கணும், அறிவு வேணும்லப்பா. மாக்காப்பா என்ன பண்ணியிருக்கணும், அறிவு வேணும்லப்பா. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ப்பா, என்னை அடிக்க வந்தாங்க எல்லாம் தடுத்துருக்கணும்ப்பா, ஏன்னா நான் ஒரு உன்னதமான ஒரு மனித குஞ்சுப்பா, அத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் நான் தனியாக நின்று போராட குணம் கொண்ட பைத்தியம்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர் முதல்ல எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டோமோ, அதுதான் அவங்களையும் ட்ரிகர் பண்ணிருச்சா? அப்போ நம்மளும் கொஞ்சம் அந்த ஆங்கிளே இல்லை, அப்படி அக்செப்டன்ஸில் கூட இல்லை நம்மக்கிட்ட. யோசிக்கணும், எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும். சும்மா ஒரு ஆங்கிளை மட்டுமே கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது? பாடி கார்டு மாதிரி கூட வந்து ஒரு பையன் வந்தான் சார், மாதிரி அசிஸ்டன்ட் கூட அவன். அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் சேர்ந்து ஓடி ஆயின்னு விளக்க வந்த நிசா அறந்தாங்க, நிசாவுக்கு அடி கூட இருந்த 2-3 பேருக்கு அடி எல்லா பேரையும் அண்ணன் உள்ள இழுத்துட்டுறாரு. அவங்க எல்லாருமே வெளியே வந்து ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல போகிறாங்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்களே. இன்டர்வியூவில் இவர் பார் தனியாக ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தார். புகழுக்கும் மாக்காப்புக்கும் சண்டை வந்துச்சு, எந்த கேமராவிலும் ரெக்கார்டு கூட ஆகலையேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நியாயம் நம்ம பக்கம் இருக்குன்னு நினச்சிட்டு இவர் உள்ளுக்குள்ள இருக்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்கிறார்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நோண்ட ஆரம்பித்தோம்னா இவரை தான் பிடிச்சி உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போடணும். ஆனால் சேனலுக்கு அது தேவையில்லாத தலைவலிங்கிறனால சேனல் இது முக்கால்வாசி இல்லை 100% வளர்த்தி விட்டுருவாங்க. இனிமேல் திவாகர் வந்து சேனல் பக்கம் கூட திவாகர் பக்கம் சேனல் தலை வச்சே படுக்காது, அந்த மாதிரி தான் ஆக போகுது. நான் அங்க தனியா பயந்து நிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவரு பயம்னா அந்த பயம் கிடையாது, அந்த பயம் கிடையாது. நான் வீரபரம்பரமான நான் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வரேன், நான் அந்த பயந்து நிக்கிறேன், எல்லாரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஒத்துக்கிட்டாரு. அப்படியே அடுத்த செகண்ட் அப்படியே ஐயோ பயந்துட்டோம்னா சொன்னோம். பயம்னா நமக்கு அந்த பயம் கிடையாது, நமக்கு அப்படியே என்ன அது இப்படி கேவலமா பண்றாங்க அப்படின்ற ஒரு டைம்ல என்ன பிளிர்ற மாதிரி அப்ப இப்ப எதுக்கு நீங்க பிளிர்னீங்க? ஆங்கர் பாவம் பதறி இருப்பாரா இல்லையா? அந்த வக்கிப்பூல் கொண்டு வந்து கொடுங்க பிளிருது பாரு அப்படின்ட்டு. இல்லைங்க நான் சொல்றேன், அந்த ஆங்கர் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் டைம்ல ஏதோ சொல்லிட்டாரு, நம்ம உடனே இவருக்கு சாதகமா அந்த பாயிண்ட் அமைஞ்சு அதுக்கு தான் பயந்தேன் கண்ணு. அதுக்கு ஏன் பிளிர்றீங்க? பக்கத்துல ஏதாச்சும் சர்க்கஸ் கிர்கஸ் போட்டு அங்க ஏதாச்சும் பொம்பளை யானை இது நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ராங் கம்யூனிகேஷன் ஆகி அந்த பெண் யானை உங்களை நோக்கி வந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்கண்ணே. ஏன் அதே மாதிரி ஓடியாராங்க, ஓடியாந்துட்டு கணவனுக்கு அப்படி கூட்டத்துல வந்து வேற அப்படி குத்துறா, அப்படி குத்து கும்மா குத்து வாங்கியிருக்காருங்க, நல்லா ஊம குத்து அமுச்சு விட்டுருக்காங்க. அதனால தான் உள்ளுக்குள்ள பொறுக்க முடியாம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இருக்காரு. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கானா வினோத் பத்தி சொல்லி வச்சிருக்காரு. கானா வினோத் வந்து ஒரு சில போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவார். குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காருன்னு கண்டதையும் பேசி வச்சிருக்காரு. இன்டர்வியூ வன்மம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கக்கணும், மற்றவங்க பேரெல்லாம் டேமேஜ் பண்ணி நான் ஒரு உன்னதமான ஒரு ஆமை குஞ்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ மக்கள் நம்மலாம் ஐயோ நாங்கள் ஏன் திவாகர் அடிச்சிங்க, ஐயோ நாங்களாம் திவாகர் பக்கம் தான் நிற்கிறோம், மாக்காப்பா நீங்கள் பண்ணது பெரிய தப்புங்கப்பா, புரியுதுங்களாப்பா அப்படி ஓகேவாண்ணே, இதுக்கப்புறம் வீடியோ போடாதீங்கண்ணே, நாங்களாம் உங்கள் பக்கம் தான், விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, சரண்டர் கூட ஆயிடுறோம், இந்த தண்டனையை கொடுக்காதீங்கண்ணே எங்களுக்கு. பெரிய வைரல் கண்டென்ட்ப்பா. வைரல் கண்டென்ட்னா ஐயோ தமிழ்நாட்டோட நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ரஜினி சார் கமல் சார் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சிட்டோம். ஆடங்க அப்பா, இவர் பாருங்க, இவர் மனசெலவில் பாருங்க, இவர் நம்புறாருங்க. இவர் என்ன நினச்சாலும் சரி, நாங்கள் அசிங்கமாக தான் நினைப்போம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன நினச்சாலும் சரி, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அளவுக்கு நம்ம ஒரு வைரல் கண்டென்ட் அப்படின்னா நெல்சனோட அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டியது தானே. எதுக்கு அவர் விஜய் சேதுபதிக்குலாம் கேமியோ ரோலுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ரஜினி கமல்ஹாசனை வச்சு டேரக்ட் பண்ண போகிறாரு. ஏன் நீங்கள் வந்து நடிக்க வேண்டியது நெல்சனோட படத்தில் அந்த கார் டிக்கிக்குள்ளேயாச்சும் அவர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் கிரெடிட்ஸ் போட வேண்டியது படம் ட்ரைலரில். ரஜினிகாந்த் கமல் தான் இவர் மனசுலங்க. இவர் வந்து ஒரு உயர்ந்த உன்னதமான குஞ்சு, மற்றவங்கலாம் இவருக்கு பார்த்தா இலக்காரமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இவரை கூட்டு வந்து அவ்வளோ பெரிய சேனலில் விட்டு உங்களுக்கு ஆகணும்டா விஜய் டிவி, என்னதான் ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகணும்டா. இருக்கிற எல்லா மீடியா கண்ணு என் மேல இருக்கு, யங்ஸ்டர்ஸ் கண்ணெல்லாம் என் மேல இருக்கு, ட்ரோல் சேனல் கண்ணு என் மேல இருக்கு. ட்ரோல் சேனல் கண்ணு இதெல்லாம் வெளியில கொண்டு வரேன், அப்படி ரீச் ஆகுது. ஆமா வெளியே இவர் கொண்டு வர்றாரு, உள்ளுக்குள்ள கட்டுக்கடங்காத அந்த திறமையெல்லாம் அடக்கி வச்சிருக்காரு, திறந்து விட்டுறாரு அப்படின்னு அப்படி ஃப்ளோவா அப்படியே வெளியே பீச்சுக்கிட்டு அடிக்குது திறமெல்லாம், வெளியே கொண்டு வராரா இவர். என்னடா நடக்குது இங்கே, என்னத்தை இவர் கொண்டு வந்தார்? ட்ரால் சேனல் கண்ணு, யார் சேனல் கண்ணு? என்னைய மாதிரி ஒரு 4 சேனல் தான், அதுவும் எங்களுக்கு உங்களை போட்டு அடிச்சாதான் கொஞ்சமாச்சும் வியூஸ் போகுதுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் அடிக்க தான் செய்கிறோம். அப்படியே அண்ணன் பண்ணுறது க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சிரிக்கலண்ணே. யாரா இந்த மனுஷன் கன்றாவே அப்படி வித்தியாசம் இருக்குண்ணே இது ரெண்டுக்கும். அப்படியே அவங்க அதை ரீச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் பண்ணுறாங்களாண்ணே. அவ்வளோ அப்பா காசை செலவழித்து இவரோட மார்க்கெட்டை வந்து முடக்கி இவர் வெளியவே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஊருப்பட்ட வேலைகள், அத்தனை சில்லற வேலைகள் பண்ணுறீங்க. எங்கள் அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு புரியவே இல்லை. எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆகுது எனக்கே. அண்ணே நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் பக்கம் இல்லை, அதனால நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கண்ணே. டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். கைஸ் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற வீடியோஸில் கூட கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சர்க்காஸ்டிக்காக ஜாலியாக ஃபன்னாக தான் மேக்ஸிமம் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். இதுலையே கொஞ்சம் சீரியஸான டோனில் பேச வேண்டியதாக இருக்குன்னா, சும்மா ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனையை பற்றி பேசலாம், இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு சாரி கேட்கணும், அப்பாலஜி பண்ணணும், நான் இதை நம்பி தான் போனேன், சேனல் நம்பி தான் போனேன், இப்படின்னு ஒரு டிக்னிஃபைடாக பேசுறது வேறு. சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் நல்லவன், எனக்கு ஊருப்பட்ட ரீச்சு, என்னையை பார்த்து பொறாம அதில் தான் அடிச்சு போட்டேன், இதுவே கடுப்பாக இருக்குது. அதை தாண்டி அடுத்து புகழுக்கெல்லாம் வந்து மது வெறி, புகழுக்கும் சரி மாக்காப்பாக்கும் சரி மது வெறி பிடிச்சவர்கள், அது அடுத்த லெவல் கடுப்பு. இதில் இன்னொரு படி மேலே போய் மாக்காப்பா அந்த கம்பி எடுத்து அடிக்கிறாரு, அவருக்கு தாய்க்கும் தாரத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாதா குடிச்சதுக்கப்புறம்? ஏன் 15 வருஷமா 20 வருஷமா ஒருத்தர் ஃபீல்டில் இருக்காரு, ஏன் இத்தனை வருஷமா அவருக்கு வித்தியாசம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாரா? ஏன் இத்தனை வருஷமா ஆங்கர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆங்கராக அவர் வளம் வரலையா? ஏன் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு அந்த ரீச் இல்லையா? அவர் ஒரு டிக்னிஃபைடான டீசெண்டான சூப்பரான ஒரு ஆங்கர் தான், தவிர்க்க முடியாத உண்மை அதுதான். இத்தனை வருஷம் அவர் மது அருந்தலை, ஸ்பாட்டில் உட்காந்து குடிக்கிறாரு, சாயந்தரம் போய் வீட்டில் உட்காந்து குடிக்கிறாரு. இப்போ ஸ்பாட்லேயே உட்காந்து குடித்தாலும் அது அந்த கார்பரேட்டுக்கும் அவருக்குமான பிரச்சனை. அதில் கூட நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை ஆக்சுவலாக.
அங்கே உட்காந்துக்கிட்டு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. தாய் இவர் என்ன பெரிய தாய், அந்த அப்படியே இவர் வந்து பேணி காக்கணும் பாதுகாக்கணும் மாக்காப்பா. அவர் டென்ஷன் இந்த இதில் லூஸ் மாதிரி பேசியிருப்பாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாச்சும் எம்பாரஸ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாரு. அதை 4 பேர் தட்டி கேட்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தரம் தாழ்ந்த ஆட்கள், நீங்களாம் இந்த இதில் இந்த ஏரியாலேருந்து வந்த ஒரு ஆட்கள் அப்படின்ட்டு இடத்த குறியிட்டு அந்த மக்களோட அப்படிப்பட்ட ஒரு ஆள் தாங்க இவர். பேக்வேர்டான ஒரு ஆளுங்க. இன்னும் அடுப்பாங்கற சண்டியர், இன்னும் வீர பரம்பரை ராஜநாட, அப்புறம் அந்த கொலை வழக்குலேயே கொலை பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தக்கூடிய தற்கூரிங்க எங்கள் அண்ணன், தர்பீஸ் இல்லைங்க எங்கள் அண்ணன், புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சும்மா தாய்க்கும் தாரத்துக்கும்னு சொன்னோன்னே அது என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து மாக்காப்பா மேலே தவறு இருக்கட்டும், அந்த ஆங்கிளை பற்றியே நான் பேச வரல. அந்த ஆங்கிளை டிக்னிஃபைடாக அட்ரஸ் பண்ணும்ல. சும்மா தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரு மனுஷனுக்கு அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். சரக்கு அடித்தா தாய்க்கும் தாரத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாதான்னு ஒவ்வொரு இன்டர்வியூவில் உட்காந்து 10 டைம் அதை ரெஜிஸ்டர் பண்ணால் பைத்தியக்கார மாதிரி. எனக்கே அது ரொம்ப எனக்கு அவ்வளோதான். எனக்கு என்ன தோணுச்சோ நான் அப்படியே பேசிட்டேன். ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, அப்படியே சொல்லிட்டேன், ரியாக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுச்சோ என்னமோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை சொல்லிக்கிறோம். நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பை டாடா பாய்.